அனந்த சேஷ போகினி ஸ்ரீயாசக ஆசீனம் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நன்கு அனுபவித்து கீழே உத்தாய புனப்புதா உத்தாய பிரணம்யச்ச விழுந்து சேவிச்சேன் எழுந்திருந்தேன், விழுந்து சேவிச்சேன் எழுந்திருந்தேன். அவர் இருக்கிற தூரம் வரைக்கும் சேவிச்சுட்டே கிட்டக்க போனேன். மற்ற எல்லாரும் பாருது, அதோ அவர் மடி உனக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கு, ஏறி உட்காந்துக்கோ என்று சொன்ன உடனே யார் மடியில் கிடந்தவன் நான் இவ்வளவு நாளும், எந்த மடி நமக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைச்சுன்னு தம்பாதேன அத்தியாரோகதி. அந்த ஆதிசேஷனுடைய திருமேனியில் காலெடுத்து வைத்து மிதித்து ஏறி அவருடைய மடியில் அமர்ந்துட்டே. அப்போ பக்கத்தில் இங்கே இருக்கார் பெருமாள், இங்கே அடியும் உட்காண்டிருக்கேன். இவ்வளோ பக்கத்தில், இங்கே பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார். நம்ம தொட்டு இவர் தான் ரொம்ப நாளாக வரல, ஏற்றுக்கொள்ளும் அப்படி நம்மளை தொட்டு இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவோட சேர்த்து விடுறா. பார்த்தது நமக்கு ஒன்றும் புரியல, ஒரே ஆனந்தம். இந்த ஆனந்தம் இவ்வளவு நாள் கண்டதில்லை கேட்டதில்லை. கீழே இருக்கிறத மொத்தத்தையும் மறக்கிறான். அவரோட அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்ன அனைத்து குணங்களையும் ஆனந்தத்தையும் பெறுகிறான். அப்போ தோன்றது, ஓ கம்பிரம்ம அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னாரே, அந்த அபரிச்சின்ன ஸ்வரூபத்தை இப்போ உணர்ந்துட்டோம். இனிமேல் நமக்கு ஞானத்தில் குறவில்லை, ஆனந்தத்தில் குறவில்லை. திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், பிறக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அந்த கோவிந்தன் நம்ம ரட்சிப்பார், புரிஞ்சுண்டார். பெருமாள் மெதுவாக கேட்குறார், கோசி நீ யார்? இத்தனை நாளாக எங்கே போயிருந்தேன்? கோசின்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி, நான் தேவரீருடைய, அது தெரியல, இப்போ தான் தேவரீரை தெரிஞ்சு வந்திருக்கேன். ஏன் இத்தனை நாளாக எங்கே போயிருந்தேன்? இந்த கேள்வி கேட்குறத விட இத்தனை நாளாக எங்கே போயிருந்தேன், எங்கே போய் இப்போவானு வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். அவ்வளோதான் அடியேன் சொல்லலாம். இப்போ ஒருத்தனுக்கு தீர்த்ததாகம் இளநீரை கொடுத்து சாப்பிடுனால் இந்த மட்டைக்குள்ள தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரிந்தா குடிப்பேன்னா, இதெல்லாம் ஒன்று நடக்கவே போகிறது இல்லை. இப்போ தீர்த்ததாகம்னா தீர்த்தத்தை கொடுத்தா சாப்பிட்டு பட வேண்டியதான். அதை போலத்தான் இந்த பகவன் அடியன் இன்னிக்கானு வந்தேனோ இல்லையோ, எங்கோ யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே. இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. சரி போனது போகட்டும், உனக்கு அனைத்த கிளேசங்களும் முடிஞ்சு போச்சு என்று பெருமான் தன்னுடைய திருமார்போட தன்னை அணைச்சிந்து இந்த அணைப்பு உனக்கு கீழப்பட்ட தாபத்தை எல்லாம் தீர்க்கட்டும், இனிமே அந்த தாபம் உனக்கு கிடையாது என்று சொல்லி சஸ்மிதமாகூய அவலோகனதானேன பூயோமாம் பரிபாலய தன் கண்களால் கிட்டக்க வரவழைக்கிறார். திருமடியில் உட்காத்திக்கிறார், அணைச்சிக்கிறார். பரதனை அக்ரூரனை மாருதியை பரிஷ்வங்கித்த குருமாமணி பூண் குலாவித்திடம் திருமார்பு கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் சாத்தின்னு இருக்கார். ஏ ஜீவனே, இந்த கௌஸ்துபந்தான் நீ, உன்னை போலத்தான் இதை நான் பெருமையோடு வச்சுருக்கேன். இனி உனக்கு மீளாத வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அதோ பார், இத்தனை முக்தர்கள் நித்தியர்கள் இருக்கா, போய் சேர்ந்துக்கோ. ஹாவு 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 அஹமன்னம் 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 அஹமன்னாத 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 அஹக் ஸ்லோகிருத் அஹக் ஸ்லோகிருத் அஹக் ஸ்லோகிருத் அஹமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி யோமாததாதி சைதேவ மாவாஹ. இப்படின்னு அவன் சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கிறான். இப்படித்தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான், திரும்ப வருவது கிடையாது. ச ஏனான் பிரம்ம கமயதி, இந்த மார்க்கத்தில் தான் பிரம்மத்தை இவன் அடைகிறான். அதைத்தான் நம்மாழ்வார் இதோ 10ஆம் திருநாள் வந்ததுன்னா அதைத்தான் பண்ணி காட்டின்னு இருக்கார். இன்னைக்கு பெருமாள் அதைத்தான் பண்ணி காட்டுறார். நம்பெருமாள் தன் ஆஸ்தானத்தில் இந்த வெளியில் வந்து இந்த விரஜா நதியில் தீர்த்தமானம் இல்லையோ, அதனால இப்போ என்ன நடக்கும்? வைகுண்ட வாசல் திறந்தால் நம்ம எல்லாம் வெளியில் தானே காத்துட்டுருக்கோம். சந்திர புஷ்கரணி கரையில் இருக்கோம் இல்லையோ, வைகுண்ட வாசலுக்கு உள்ள ஒன்று நடக்கிறது. கதவை திறந்த உடனே நம்ம சேவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பெருமாள் திருப்பரியட்டம் மாற்றிப்பார்னா அவருடைய வஸ்திரத்தை மாற்றிப்பார். ஏன்னா விரஜா நதியில் அவர் தீர்த்தமாடி திருமேனி ஈரமாயிடுதான். ஈரமானதுனால வஸ்திரத்தை மாற்றின்னு போகிறாராம். இந்த ஐதிகம் இன்னைக்கு நடக்கிறது. சட்டுன்னு அங்கே நிறுத்துவா, ஆறும் பார்க்காத திறபெடுப்பா, திருப்பரியட்டம் மாற்றி புது வஸ்திரம் சாத்தின்னு வந்துடுவார். இன்றில்லைன்னா வஜ்ராங்கி சாத்தின்னு இருக்கிறபடியால் அது இல்லை. மற்றபடி இந்த 10 நாள் உற்சவத்திலே அது நடக்கும். அதுக்கப்புறம் சந்திர புஷ்கரணி கரை வரார். அது வேறு எதுவும் இல்லை, வைகுந்தத்தில் இருக்கிற ஐரம்மத தீர்த்தம், அங்கே ஒரு புஷ்கரணி இருக்குது. விரஜேல தீர்த்தமாட்டு உள்ளே போகிறச்சே இந்த பக்கம் போனால் ஒரு புஷ்கரணி இருக்குமா, இந்த பக்கம் போனால் புஷ்கரணி இருக்குமா. அதான் சந்திர புஷ்கரணியும் சூரிய புஷ்கரணியும். பூலோக வைகுண்டம் தானே திருவரங்கமே. அங்கே என்ன கிடைக்க போகிறோமோ அதுதானே இங்கே. இப்போ விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா அவனேதான் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம்.